நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ ஊருக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்ட மாப்பிள்ளையா? ஆனா என்னாலதான் இது வரைக்கும் பார்க்க முடியல. வழிவிடு, நான் கிளம்பணும். அட போலாம் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இரு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல, கொஞ்சம் உன்னை கண்ணார பாத்துக்கிறேன். பாஸ், அப்ப இவன் தான் உங்க வயிற்றுல கத்தியால கோடு போட்ட மாவீரனா? அது ஏதோ முட்டாள்தனத்துல பண்ணிட்டான். சொந்த அக்கா மேல கை வைக்கிறத பார்த்தா யாரா இருந்தாலும் கோபம் வரும், அப்படித்தானே? நான் அதையெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன் தம்பி. சத்தியமா இப்ப எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. கோபம் இருந்திருந்தா நீ இப்ப இப்படி என் முன்னாடி வந்து நின்றுக்க மாட்ட. நான் அன்னைக்கு அனுபவிச்ச வலிய உன்னை அனுபவிக்க வச்சிருப்பேன். நான் இப்ப ரொம்ப ரொம்ப மாறிட்டேன் மாப்பிள்ள. எனக்கு இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம் அடிதடி, பிரச்சனை, ரவுடிசம் இதுல எல்லாம் விருப்பமே இல்ல. நல்ல ஒரு மனுஷனா வாழணும், அவ்வளவுதான். அதனால நீ எனக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில வராம முக்காடு போட்டுல இருக்காத. ஏன் முன்னாடி உன்னோட ஆக்டிங்லாம் வேண்டாம். நீ எவ்வளவு நல்லவனா நடிச்சாலும் உன்னோட ஆக்டிங் என்கிட்ட செல்லாது. அதை நான் நம்பவும் மாட்டேன். ஏய், நான் சொன்னது உண்மைதான். நான் இப்படி மாறினதை நினைச்சு பார்த்தா எனக்கே அதிசயமா இருக்குதுப்பா. இங்க பாரு, உன் மேல சத்தியம். எனக்கு இப்போ உங்க குடும்பத்து மருமகனா வாழணுங்கிற ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. ஆமா, மானசி டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண விஷயத்தையெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பல்ல? அந்த உறவு பிரிஞ்சாலும் இந்த காராளி சந்திரன் எப்பவும் என் நந்து மாப்பிள்ளையோட மச்சானா தான் இருப்பேன். மானசி மட்டும் இல்ல, கருணாகரனுக்கு இன்னொரு பொண்ணும் இருக்காள்ல, சின்னக்காவும் இருக்கால. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுல? உங்க அக்கா துளசிய பத்தி தான் இப்ப பாஸ் சொல்றாரு. அட, அதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல மாப்ள? இந்த மச்சா மனசுல யார் இருக்கான்னு நந்துக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லவா, டிவோர்ஸ் ஆன ஒருத்தனுக்கு போய் துளசியை கல்யாணம் பண்ணி வச்சதுல எனக்கு ரொம்ப வருத்தம்பா. அவன் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் ஏத்த பையனே இல்ல. ஆனா நான் இப்ப அதையெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. பூ வாடிருச்சுங்கிறதுக்காக அதை கீழே போட்டு மிதிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி செல்லம், நீ கிளம்பு. இனி நீ இந்த ஊர்ல தானே இருப்ப இல்லையா? நாம அடிக்கடி சந்திக்கலாம். அப்புறம் முடிஞ்சா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. எனக்கு இப்போ உன் டான்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாப்பிள்ள. வருவியா? சரி போ. கண்டிப்பா வரணும். ஏன் பாஸ், நீங்க தானே இவரை கொன்னுடுவேன் தின்னுடுவேன்லாம் சொன்னது. இப்ப எதுவுமே பண்ணாம அனுப்புனது ரொம்ப தப்பு. அவன் கேஸ நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இப்ப நான் அவனை ஏதாவது பண்ணனா துளசிக்கு எம்எல் இருக்கிற கோபம் அதிகமாகும். அப்படி நடந்தா துளசியை நான் எப்பவுமே சொந்தமாக்கிக்க முடியாது.
சொந்தமாக்குவேன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாஸ். நடக்கும்டா. அதுக்கான ஒரு ஜோக்கர் கார்டை நான் தனியா மாத்தி வச்சிருக்கேன். நீ வந்த வண்டியில ஏறு. மானசி, நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்பாவை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஹேமாக்கா. எங்க அப்பாவை சந்திரன் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு தான் நான் இப்ப பயப்படுறேன். நீ சும்மா தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நந்து வந்த மாதிரி கண்டிப்பா உங்க அப்பாவும் உங்களை தேடி வருவாருமா. நான் இங்க இந்த காராளி வீட்டுக்கு வந்ததே அப்பாவை பத்தின தகவலை இந்த ஆள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு தான். ஆனா இப்ப வரைக்கும் என்னால ஒரு துருப்ப கூட கண்டுபிடிக்க முடியல. நீ வேணா பாருமா, ரொம்ப சீக்கிரமாவே கருணாகரன் சாரை கண்டுபிடிக்கிற ஒரு வழிய அந்த கடவுளே உனக்கு காமிச்சு கொடுப்பாருமா. எங்க அப்பாவை சந்திரன் ஒருவேளை ஏதாவது பண்ணியிருந்தான்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஹேமாக்கா? மனசி, சந்திரன் கருணாகரன் சார் இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்புனாலும் கண்டிப்பா எதுவுமே பண்ணிருக்க மாட்டான்னு தான் நான் நம்புறேன். அவன் ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டுட்டு தான் அவரை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். சந்திரனை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது ஹேமாக்கா. கட்டின பொண்டாட்டியையும் பிள்ளைங்களையும் அழிக்க பார்த்தவன் அவன். நாம யோசிக்கிறத எல்லாத்தையும் விட ரொம்ப டேஞ்சரா அவன் யோசிப்பான். ஐயோ, இவன் இப்படி ஒரு கேடு கெட்டவனா எப்படி மாறினான்தாமா எனக்கு தெரியல. நீ அன்னைக்கே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுதான் ரொம்ப நல்லதுமா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியோட அன்பை அனுபவிக்கிறதுக்கு யோகிதையே இல்லம்மா. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ என் மேல ஏதாவது கோவப்படுவியா? என்ன ஹேமாக்கா? டிவோர்ஸ் கிடைச்சதுன்னா நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். உனக்கு சின்ன வயசுதான். ஒரு கேடு கெட்டவனுக்காக உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்க கூடாதுமா. தனியா வாழலான்லாம் ஒரு வைராக்கியத்துக்கு வேணா சொல்லலாமா. ஆனா வாழ்க்கையில ஒரு ஆண் துணை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே நம்ம ஒரு நாள் வெறுத்துருவோம். அதையெல்லாம் நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேம்மா. நான் இப்போ என்னோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை ஹேமாக்கா. எங்களோட அப்பா எங்கேயாவது இப்போ ஒருவேளை உயிரோட இருந்தா அதை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அந்த ஒரு லட்சியம் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணா கூட எங்க அப்பா திரும்ப இங்க வர வரைக்கும் கண்டிப்பா எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. என்ன பண்றீங்க பானு பாட்டி? நாளைக்கு இங்க ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். யாருக்கு? துளசிக்குதான். அப்படியா? ஆனா துளசி என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லையே. அவளுக்கு அதெல்லாம் எப்பவும் ஞாபகம் இருக்காது. நான் சொன்னாதான் அவளே தெரிஞ்சுப்பா. அப்படின்னா இந்த தடவை நீங்க துளசி கிட்ட சொல்லாதீங்க. நாம துளசிக்கு தெரியாமலே அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆமா, அப்படியே பண்ணலாம். நான் துளசியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வர முதல் பிறந்த நாள்ல நாம இதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எல்லாமே நீயே பாத்துக்கோப்பா. அப்படின்னா நாளைக்கு நாம இங்க ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்.
ஆனா இந்த விஷயத்தை யாரும் துளசி கிட்ட சொல்லாதீங்க. அப்ப அவளுக்கு தெரிஞ்சா போதும். நீ பர்த்டே விஷயத்த மானசி ஆண்டிக்கு கால் பண்ணி சொல்லு. அப்படியே ஆண்டி கிட்ட இந்த விஷயத்த துளசி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடு. சொல்லிடுறேன். மானசியோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த சந்திரன் பாம்பை வச்சு அவளை கொல்ல பார்த்ததும், அவ வயித்துல வளர்ந்த 2 குழந்தைங்க இறந்து போனதும், பிறந்த நாள்னு சொல்லும் போதே என் மனசுல அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இனி அதை பத்திலாம் நினைக்கவே வேண்டாம். அவன் மானசிக்கும் துளசிக்கும் பண்ணதுக்கான தண்டனைய நான் அவனுக்கு கொடுப்பேன். எப்படியோ அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா காராளி சந்திரனோட இருக்கிற எல்லா உறவையும் முடிச்சுக்க மானசி முடிவு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா இன்னைக்கு அவன் ஒரு பெரிய தலைவலியா மானசியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். துளசி சொல்லு. ஹலோ, நான் துளசி இல்ல, நான் எம்மி பேசுறேன். ஆஹா, செல்லக்குட்டி எதுக்காக கால் பண்ணீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்னு சொல்லுமா. சொல்லு, என்னன்னு கேப்போம். அது ஒரு சீக்ரெட். நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இல்ல, சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. அப்படியா? நீ உன்னோட அம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? அது அப்பாவுக்கு தான் தெரியும். பெரிய ஒரு பார்ட்டி வைக்கணும்னு அப்பா பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஓஹோ. ஆனா அது எதுவுமே அம்மாக்கு தெரியாது. அப்பா அதை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஆஹா, இல்லம்மா, சொல்ல மாட்டேன். அம்மா எங்க போனாங்க? அம்மா குளிக்கிறாங்க. ஓஹோ, அப்போ அம்மாக்கு தெரியாம போன் எடுத்து கால் பண்ணிருக்க. நான் கூப்பிட்ட விஷயத்த நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இல்ல, சொல்ல மாட்டேன். அப்ப நம்ம நாளைக்கு பார்ட்டில மீட் பண்ணலாம். உம்மா உம்மா மாமா உம்மா. நீ ஏன் வர இவ்ளோ லேட்டு? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட பார்த்தேன். அப்படியே அவளோட வீட்டுக்கு போயிட்டேன். பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. நீ முதல்ல இப்படி வா. என்ன விஷயங்க? அதெல்லாம் சொல்றேன், நீ வா. ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. வா. ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. நீ முதல்ல உள்ள வரியா? என்னங்க? Happy birthday to you. 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 ஐயோ, இந்த நல்ல ஐஸ்வர்யமா இந்த கேக்க கட் பண்ணு. கட் பண்ணு. Happy Happy birthday to you. Happy birthday to Tulasi. Happy Happy birthday to you.
சத்யதேவ்க்கு கொடு. ஓகே. என்னங்க தேங்க்ஸ்மா. இதை நான் சாப்பிடவா? உதட்டல உதட்டல. அது இல்ல. சாரி. உண்மையை சொல்லவா, இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது எனக்கே ஞாபகம் இல்ல. எல்லா தடவையும் அம்மா தான் சொல்லுவாங்க. இந்த தடவை அம்மா சொல்லவே இல்லை. ராய் தம்பி தான் சொன்னாரு சொல்ல வேண்டான்னு. சொன்னா நீ ஒத்துக்க மாட்டல்ல, அதான் சொல்லல. அக்கா நீயாவது சொல்லிருக்கலாம்ல. எம்மி நேத்து என்கிட்ட கால் பண்ணும்போதே அம்மாக்கு இது சர்ப்ரைஸ் தெரியாதுன்னு சொன்னா. ஆஹா, நீயுமா? நீ வரும்போது சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் என் காரையே நான் தள்ளி நிப்பாட்டிட்டு வந்தேன். இருந்தாலும் இத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்க பாரு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது வக்கீல் தான். இது மட்டும் இல்ல, கிராண்டான ஒரு பார்ட்டிக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓஹோ, வீட்லயே நடத்தலாம்னு சொன்னதுனால தான். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டா பெரிய ஹோட்டல்லே நடத்திருக்கலாம். பரவாயில்ல, அடுத்த பர்த்டேக்கு பாத்துக்கலாம். இனி எல்லாரும் சேர்ந்து இல்லைங்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எடுக்கலாம். ஐயோ, இதை விட்டுட்டீங்களே. ஓகே, வாவ். ஹலோ துளசி, சாரி. வாமா. ஏய், என்ன தேவா நீ வெளியாள் மாதிரி நிக்கிற? இப்படி வந்து சேர்ந்து நில்லு. வாங்க சார். ஆட, என்னதான் இருந்தாலும் மானசிக்கு ஏலத்துல ஹெல்ப் பண்ண நீ தானே? அட சேர்ந்து நில்லுப்பா. என்ன மானசி? பாஸ், பாஸ், கொஞ்சம் எழுந்திரிங்க பாஸ். என்னடா இங்க பாத்தீங்களா? என்னடா அந்த வக்கீல் சத்யதேவோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க. உனக்கு இது எப்படி கிடைச்சது? அந்த வக்கீல் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்கான். ஓ, உன்கிட்ட அந்த ஆள் நம்பர் இருக்கா? பாஸ், நீங்க தானே என்கிட்ட அந்த வக்கீலோட நம்பரை சேவ் பண்ணி வைக்க சொன்னீங்க. அசிங்க சிம திட்டத்தை தான் சேவ் பண்ணோம். இருந்தாலும் சேவ் பண்ணது நல்லதா போச்சுல்ல, என்ன பாஸ்? அதனால இன்னைக்கு துளசியோட ஹாப்பி பர்த்டேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நாம ஒரு gift வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும் பாஸ்? அப்படியே ஓசில கேக்கும் சாப்பிடலாம். உன் ஐடியாவை கேட்டு அதை இதுவும் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு கடங்காரனா நிக்கிறேன். இனி புதுசா எந்த ஐடியாவும் நீ ஒன்றும் தர தேவையில்லை. வேண்டான்னா விடுங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டு இருக்கீங்க. இனி துளசி பின்னாடி அலையிறது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜிம்பாடி போலீஸ் துளசி மேலே உயிரே வச்சிருக்கான். ஆனா அதுக்கெல்லாம் ஆயுளே இல்லடா.
துளசி மேல அவனுக்கு இருக்கிற பாசம்லாம் ரொம்ப சீக்கிரமாவே புட்டுக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். துளசி இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிற ஒருத்தனை நான் அவனை மாத்துவேன்டா. இல்லைன்னா நான் ஆடின ஆட்டம்லாம் வீணா போயிடும்ல. கொஞ்சம் லேட் ஆனாலும் துளசி கடைசியில என் கையில தாண்டா வந்து சிக்குவா. அப்புறம் மேலே பாட்டு மருமகனா இந்த காராளி சந்திரன் திரும்பவும் அந்த வீட்டுக்கு போவான்டா. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு என்னவோ நல்லதா இருக்கு, ஆனா நடக்குமான்னு சந்தேகம்தான். சந்தேகமே வேண்டாம், நடக்கும். நீ வேணா பாரு. நடக்கும் நடக்கும். நீங்க தான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடப்பீங்க, அதான் நடக்க போகுது. இந்த சந்திரன் ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான்னா அதை அடைஞ்சே தீருவேன். அதுக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேண்டா. துளசியோட அடுத்த பர்த்டேக்கு அந்த ராய் அவ கூட இருக்க மாட்டான். இத சொல்றது இந்த சந்திரன்டா, காராளி சந்திரன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா நான் என்னோட பர்த்டேவை இப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இனி எல்லா வருஷமும் நாம இதே மாதிரி தான் கொண்டாடுவோம். உன் சந்தோஷத்தை பார்க்கறது தான் என்னோட சந்தோஷம். முன்னாடி அப்பா இருக்கும்போது மானசியோட பர்த்டேவை நாங்க பெருசா கொண்டாடி இருக்கோம். அது இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அடுத்த பர்த்டேவை நம்ம அதே மாதிரி ரொம்ப கிராண்டா கொண்டாடலாம். அன்னைக்கு நம்ம கூட கருணாகரன் அங்கிளும் இருப்பாரு. ஹாய் அப்பா. இது நல்லா இருக்கா அப்பா? ஆஹா, என் எமி தான் பேரழகியாச்சே. அப்படியா? எங்க என்கிட்ட காட்டு. ஆஹா, வக்கீலும் மானசியும் நல்ல மேட்ச் இல்லைங்க? அவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறத பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோன்னு தோணுது. ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டையெல்லாம் கடைசியில கல்யாணத்துல தான் முடியும். சினிமாலெல்லாம் அப்படிதானே காமிக்கிறாங்க. கண்டிப்பா மானசி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். அவ கல்யாண வாழ்க்கை வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு அவ ஒரு குடும்ப வாழ்க்கை வாழறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நாம தான் மானசி கிட்ட பேசி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாம பண்ணி வைக்கலாமா? முதல்ல மானசிக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். சத்யதேவ் மாதிரி ஒரு ஆள் போதும். வக்கீல் மாதிரி இல்ல. ரெண்டு பேருக்கும் ஓகேனா நாம தேவனுக்கும் மானசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன பண்ண போறீங்க? படுக்க போறேன். நீங்க இன்னைக்கு மேல படுங்க. இங்கயா? அப்போ எல்லா விதத்திலையும் நீ என் மனைவியாக நீ முழு மனசா ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தமா? மாறிக்கிட்டே இருக்க. ஏன்பா
நீங்க இன்னைக்கு இங்க தான் படுக்க போறீங்களா? இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி என்னைக்கும். எமி தூங்கு. அப்போ குட் நைட். குட் நைட். எமி படுத்துக்கோ. என்ன தேவா, வர லேட் ஆயிடுச்சு? நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து யாராவது வெளியே போனாங்கன்னா திரும்ப வர வரைக்கும் எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்காது. ஒருவேளை உங்களெல்லாம் நான் அதிகமா நேசிக்கிறதுனால கூட இருக்கலாம். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள அப்படி ஒரு பயம் என்ன அறியாமலே வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு நீ வர கொஞ்சம் லேட் ஆனதுக்கு கூட நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நானும் இந்த அளவு லேட் ஆகும்னு நினைக்கல. இனிமே இந்த மாதிரி லேட் ஆகிறதா இருந்தா ஒரு கால் பண்ணி சொல்லிடு. நீ சின்ன குழந்தை இல்லைனாலும் உன்னோட அன்னிக்கு நீ இன்னும் குழந்தைதான். எனக்கு தெரியும் அண்ணி. இனிமே நான் எங்கே போனாலும் சீக்கிரமாகவே வந்துடுறேன். உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். தூக்கி வளர்க்கவும் கொஞ்சவும் கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய தரல. என் பசங்களோட இடத்துல நான் பார்க்கறது உன்னையும் கௌரியையும் தான். உங்களுக்கு சின்னதா ஒரு காய்ச்சல் வந்தா கூட என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நீ எங்கேயாவது போனா உன்னால கால் பண்ண முடியும் போது கால் பண்ணுன்னு நான் சொல்றது. என்னோட உலகம்னு நான் நினைக்கிறது இந்த வீட்டையும் உங்களையும் மட்டும்தான். இங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் தினமும் சாமியை வேண்டிக்கிறேன். தேவ், நீ சாப்பிட்றியாப்பா? நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அண்ணி. என் கிளைண்ட் என்ன கட்டாயப்படுத்தி அவங்க கூடவே என்ன சாப்பிட வச்சிட்டாங்க அண்ணி. நான் அவாய்ட் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க ஒத்துக்கலை. அதான் அவங்க கூடவே சாப்பிட்டுட்டேன். சரிப்பா, அப்போ நான் போய் ஏதாவது சாப்பிட்றேன். அப்போது இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடலையா அண்ணி? நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம நான் எப்படிப்பா தனியாக சாப்பிட்றது? சாப்பிடலான்னு உட்காந்தா கூட என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாது. எப்படி இருந்துச்சு அவுட்டிங்? என்ன அவுட்டிங்? அண்ணிய வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. வக்கீல் சாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். அது அண்ணே, என்ன? அண்ணி கிட்ட நான் சொல்லவா? வக்கீல் இன்னைக்கு கேஸ் டிஸ்கஸ் பண்ண போன கிளைண்ட் யாருன்னு சொல்லவா? வேணும்னா சொல்லு, நோ ப்ராப்ளம். ஹே, நான் சொல்லிடுவேன். சொல்லு மித்ரா அண்ணி. என் செல்ல தங்கச்சில தயவு செஞ்சு சொல்லிடாத, கெடுத்து விட்டுறாத ப்ளீஸ். அன்னிக்கிட்ட இன்னைக்கு தான் முத தடவையா நான் போய் சொல்லியிருக்கேன். எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லையா? அன்னிக்கு போய் இப்படி பயப்படுறியே? அவங்க ஒன்னும் அம்மா இல்லல்ல, அண்ணி தானே. அப்போ இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப ஓவர் தான். ஏய், ஓங்கி உன்னை வச்சன்னு வைக்கி. அண்ணி எனக்கு அம்மா மாதிரி தான். அதனால நான் அண்ணியை எதிர்த்துக்கிட்டு எப்பவும் எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கு தெரியாதா? அண்ணி இப்ப நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம அம்மா இப்பவும் நம்ம கூட இருக்காங்க. அண்ணியோட மனசு ரொம்ப விசாலமானது. அதனால தான் அவங்க வீட்டுக்கே போகாம அவங்க நம்மளோட நம்ம வீட்டில் இருக்காங்க.
அதை நாம யாரும் எப்பவும் மறந்துடக்கூடாது. சாமி கூட நம்மளை மன்னிக்காது. இப்போதைக்கு நீங்க எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். பணம் ஏதாவது தேவைன்னா சொல்லு, நான் நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் எக்காரணம் கொண்டும் அந்த ஆள் வெளியே வந்துடவே கூடாது. ம். மானசி, என்ன விஷயம் ஏமாக்கா? நான் இப்போ வெளியே துணி எடுக்கிறதுக்கு போனேன்ல, அங்க சந்திரன் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவன் பேசினது கேட்டதும் எனக்கு பயங்கரமான டவுட் வந்துடுச்சு. என்ன டவுட் அக்கா? அவன் இப்ப பேசுனது உங்க அப்பாவை பத்தி தானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ஏமாக்கா, அப்பா இருக்கிற இடம் சந்திரனுக்கு தெரியும். அத அந்த ஆள்கிட்ட இருந்து நான் கண்டுபிடிச்சே ஆகணும். காராலிக்கு வரலான்னு நான் முடிவு பண்ணி கிளம்புனப்போ என்னோட மனசுல ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் இருந்துச்சு. கடவுள் புண்ணியத்துல தான்க்கா நீங்க இப்ப பார்த்து அங்க போயிருக்கீங்க. சந்திரன் எந்த நம்பருக்கு இப்ப கால் பண்ணான்னு நம்ம கண்டுபிடிச்சா அப்பா எங்க இருக்காருங்கிற இடத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ உடனே ராய் சருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. ராய் சார் நினைச்சார்னா எங்கிருந்து போன் வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம்ல. சொல்றேன். நான் இப்ப வரேன். இன்னும் பேசிட்டு இருக்கானான்னு பாக்குறேன். மனசி, சொல்லுங்க. நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லதான். என்ன சொல்லுங்க மனசி. ஏமா அக்கா, இப்போ சந்திரன் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ சந்திரன் பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா என் அப்பாவை பத்தி தான் பேசிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா சந்திரனோட கால் ஹிஸ்டரியை எடுக்க முடியும்ல. அது கிடைச்சதுன்னா அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, கால் ஹிஸ்டரி நான் எடுக்கிறேன். நீங்க அவனோட ஃபோன் நம்பரும் டீட்டெயில்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பண்றேன். சரி, அப்ப லேட் பண்ண வேணாம், உடனே பண்ணுங்க. ஓகே. அப்புறம் அவன் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்ததை எப்ப ஹேமாக்கா கேட்டாங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்க உடனே டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே. நான் கால் லிஸ்ட் எடுக்கிறேன். சரி. அந்த சந்திரன் பேசினது ஒருவேளை உங்க அப்பா கிட்டயா இருக்குமோ? ஹேமா அக்கா அப்படிதான் சொன்னாங்க. அதான் எதுக்கும் சந்திரன் யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுக்க
நான் ராய் கிட்ட சொல்லி டீட்டெயில்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். அவன் யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சா எந்த இடம் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அப்பா கண்டிப்பா சந்திரனோட கஸ்டடியில தான் இருக்காரு. இல்லைன்னா அப்பா எப்பவோ ஊருக்கு வந்திருப்பாரு. அப்பா நமக்கு ஒரு கால் கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த சந்திரனும் அந்த சந்திரனோட ஆட்களும் அப்பாவை அடைச்சு வச்சிருக்காங்க. அது எங்கன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். அதனாலதான் சந்திரனுக்கு வர ஒவ்வொரு ஃபோன் காலையும் செக் பண்ண நான் ராய் கிட்ட சொல்லியிருக்கேன். அதுலயும் குறிப்பா நேத்து ராத்திரி வந்த ஃபோன் கால். ராய் தான். எடுக்கா, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, என்னாச்சு ராய், விசாரிச்சிங்களா? சந்திரனுக்கு வந்த அந்த ஃபோன் கால் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? நான் சந்திரனோட கால் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே தெரியல. அப்புறம் நேத்து ராத்திரி நீங்க சொன்ன நேரத்துல சந்திரனோட போனுக்கு வந்த கால் வாட்ஸ்அப் காலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்திரன் நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. கேடி சந்திரனுக்கு நம்ம நம்பரை ட்ரேஸ் பண்ணி கருணாக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் நினைச்சா முடியும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்குதான் அவன் வாட்ஸ்அப் கால்ல பேசுறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவனோட ஃபோன் கால்ஸை நான் இனி தொடர்ந்து ட்ரேஸ் பண்றேன். சந்தேகப்படுற மாதிரி யாராவது சந்திரனை பார்க்க வந்தாங்கன்னா அந்த நிமிஷமே நீங்க எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. ஓகேங்க. ஓகே. இப்ப என்ன செய்ய? நான் கொஞ்ச நாளாவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சரும் உங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கல்ல. அவர் மனசு வச்சா ஒருவேளை உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியும்ல. அது மட்டும் இல்ல, அவர் நினைச்சா உன்னோட டிவோர்ஸ் கேஸோ சீக்கிரமாவே முடிஞ்சிருமா? அதெல்லாம் வேண்டாமா. ஒருவேளை போலீஸ் விசாரிச்சு சந்திரனோட கஸ்டடியில அப்பா இல்லாம இருந்தா அப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்ட பேப்பர்லலாம் அப்பாவோட போட்டோ பிரிண்ட் ஆகி வந்தா அதுக்கப்புறம் அப்பாவால வெளியே தலை காட்ட முடியாது. ஒருவேளை ஊர் மக்களை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு அப்பாவாவே எங்கேயாவது மறைஞ்சு வாழலாம்ல. அதனால அப்பாவை கண்டுபிடிக்கிற விஷயத்த நாம இப்போதைக்கு சிஎம் கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா அக்காவோட டிவோர்ஸ பத்தி நாம அவர்கிட்ட நேர்ல போய் பேசலாம். உதவின்னு கேட்டு போனா நமக்கு இருக்கிற பழக்கத்துக்கு கண்டிப்பா அவரு நமக்கு உதவி பண்ணுவாரு. அதனால நம்ம கண்டிப்பா அவரை ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஏதாவது செய்ய முடியும்னா கண்டிப்பா அவரு செய்வாரு. சந்திரனோட கஸ்டடியில அப்பா இருந்தா அத அவன் வாயாலேயே சொல்ல வைக்க என் புருஷன் நினைச்சா போதும். மானசி டிவோர்ஸ் முடியணுங்கிறதுக்காக தான் அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவன் ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கிடைக்க ரொம்ப லேட் ஆகும். துளசி சொல்றது சரிதாம்மா. ஓகே, சிஎம் போய் பார்க்கலாம். அக்கா, வா. வணக்கம். உட்காருங்க. ஹலோ, நான் ஏற்கனவே என்னோட முடிவை பார்ட்டி மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். அதனால எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. நான் சிஎம்மா இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் நான் இங்கே இருக்கிற மக்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு.
அவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையினால தான் நான் இப்பவும் சிஎம்மா இருக்கேன். ஒரு அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களுக்காக எல்லா விஷயத்திலையும் போராடுற ஒருத்தரா இருக்கணும். அதை விட்டுட்டு தன்னோட கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே உழைக்கிற சுயநலவாதியா இருக்கக்கூடாது. என்னால் அப்படி இருக்கவும் முடியாது. என்னோட கட்சிக்காரங்களா இருந்தாலும் அவங்க தவறான வழியில நடந்தா தவறுன்னு சுட்டி காட்டுற தைரியம் என்கிட்ட இருக்கு. அப்படி வந்துட்டா யார் முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன். தன்னோட சொத்துக்களை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த பல முதலமைச்சர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். உங்களை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்ப நான் பல தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். 2 பேர்ல யார் துளசி? நான் தான். இவ என்னோட அக்கா மானசி. ஹலோ, எனக்கு கால் பண்ணது நீதானம்மா? ஆமா. நானும் கருணாவும் ஒரே நேரத்தில் அரசியல் பயணத்தை ஆரம்பித்தோம். அப்புறம் கருணாகரன் அரசியல்லாம் வேண்டான்னு பிஸ்னஸ் பக்கம் போயிட்டான். உன்னோட கல்யாணத்துக்காக என்னை கூப்பிட அவன் இங்கே வந்தப்போ தான் நான் அவனை கடைசியாக பார்த்தது. ஆனால் அந்த கல்யாணத்தில் கலந்துக்க என்னால் வர முடியலை. அந்த நேரத்தில் நான் டெல்லியில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 தடவை கருணாவுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனால் பேச முடியல. அப்பா இப்போ ஊர்ல இல்ல சார். ஓஹோ, அப்படியா? கருணாகரன் இப்போ எங்க இருக்கான்? அது எங்களுக்கும் சரியா தெரியாது சார். ஊரை விட்டு வெளியில போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சுமா? அது அப்பாவோட பிசினஸ்லாம் இப்ப ரொம்ப டல் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து எங்களோட ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ. அதுல 6 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கும் இறந்தவங்களோட குடும்பத்துக்கும் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையால அப்பா ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு. ஓ, அப்படியா? சரி, அதுக்காக அவன் எதுக்காக ஊரை விட்டெல்லாம் வெளியில போகணும்? அதையெல்லாம் நாம அப்பவே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாமே. பேச்சுவார்த்தை நடத்தினா தீராத எந்த பிரச்சனையுமே இங்க இல்லை. அந்த நேரத்தில் கருணாகரன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. பரவாயில்ல, நாம பார்த்துக்கலாம். அவரை திரும்பி ஊருக்குள்ள வர வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அப்புறம் நாங்க இங்க வந்தது உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லதான். என்னம்மா? அது அக்காவோட கல்யாணத்துக்கு அப்புறம் இவளோட ஹஸ்பண்ட் கூட சின்ன பிரச்சனை. இனி 2 பேராலையும் ஒன்னா வாழ முடியாதுங்கிறதுக்காக அக்கா அவருக்கு எதிராக டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கா. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாரோட குடும்பத்திலையும் வர்றது சகஜம் தானே. அதையெல்லாம் பேசி தீர்த்துக்கலான்னு முயற்சி பண்ணலையா? எங்க பிரச்சனை எல்லாம் பேசினா தீர்ற பிரச்சனை இல்லை சார். எனக்கு ஹஸ்பண்டா வந்தவரோட கேரக்டர் நான் எதிர்பார்த்த கேரக்டரே இல்லை சார். அவர் என்ன கொல்ல கூட தயங்காதவர்னு எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உறவே வேண்டான்னு முடிவு பண்றது தானே சார் நல்லது. அதனாலதான் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பத்தி நீ யோசிச்சதாமா நல்ல முடிவு. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். டிவோர்ஸ் கிடைக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதான் நீங்க நினைச்சா இதுல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் கொஞ்சம் முயற்சி பண்றேம்மா. சரி, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. என்னால செய்ய முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நிச்சயமா நான் செய்வேன். தேங்க்யூ சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.